திமுக ஆட்சியில் நடந்த சீக்ரெட் என்ன? கோட்டையில் களமிறக்கப்பட்ட ரகசிய குழுக்கள். எத்தனை சதவீதம் கமிஷன் கைமாறியுள்ளது? தயாரான வெள்ளை அறிக்கை. உதயநிதி உட்பட சிக்கப்போகும் 10 பேர். அனைவருக்கும் வணக்கம். கடந்த திமுக ஆட்சியில் ஏகப்பட்ட ஊழல்கள், டெண்டர் முறைகேடுகள் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்ட போது அதையெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தடுத்து நிறுத்தி வைத்திருந்தார் அப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின். இந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் திமுக ஆட்சியில் முக்கிய துறைகளில் விடப்பட்ட டெண்டர்களில் என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய ஒரு ரகசிய குழு அமைக்கப்பட்டு களத்தில் இறக்கி விடப்பட்டிருக்கிறது. இதில் முக்கிய 10 IAS அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளார்கள். கடந்த திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகம், தொழில் ஊரக வளர்ச்சி, வேளாண்மை, பொதுப்பணித்துறை, மின்சாரம், கூட்டுறவு என 41 துறைகள் இடம்பெற்றிருந்தன. இதில் ஒவ்வொரு துறைக்கும் ஆண்டுதோறும் 20,000 முதல் 40,000 கோடி வரை பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிதி மூலம் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள், மானியங்கள், கட்டமைப்புகளை ஏற்படுத்துதல் குறித்து பணிகள் செயல்படுத்தப்பட்டன. ஆனால் இந்த பணிகள் அனைத்துமே ஒப்பந்தக்காரர்கள் மூலம் செயல்படுத்தப்பட்டன. இந்த பணிகளை மேற்கொள்ள ஒப்பந்த அடிப்படையில் 5 தர வரிசையில் 30 வருடங்கள் சான்றிதழ் கொடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் பல கோடி ரூபாய் வரையிலான பணிகள் நடத்தப்பட்டன. குறிப்பாக திமுக ஆட்சியில் இந்த 41 துறைகளில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் தங்களுடைய பினாமிகளை ஒப்பந்ததாரர்களாக நியமித்து வந்துள்ளார்கள். இன்னும் சில அமைச்சர்களோ தங்களுடைய ஆதரவாளர்களை மட்டுமே இந்த பணிகளில் இறக்கிவிட்டுள்ளார்கள். இதன் மூலம் ஏராளமான கமிஷன் பெற்றுள்ளார்கள். அதாவது இந்த டெண்டர்கள் விடப்பட்டு பணிகள் தொடங்கப்படுவதற்கு முன்பே இவர்கள் தங்களுக்கான கமிஷனை பெற்று வந்துள்ளார்கள். இதற்கு அவர்களுடைய துறைகளை சார்ந்த IAS அதிகாரிகளும் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு துறையிலும் 20 முதல் 40% வரை அமைச்சர்கள் கமிஷன் பெற்றிருப்பதாக உளவுத்துறை தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி நடத்தி இது போன்ற கமிஷன் கலாச்சாரத்துக்கு முடிவு கட்டும் விதமாக தற்போது திமுக ஆட்சியில் நடந்த அத்தனை குளறுபடிகளையும் முக்கிய IAS அதிகாரிகளை இறக்கிவிட்டு ஆய்வு செய்யுமாறு உத்தரவு போட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அதோடு இந்த டெண்டர் ஆய்வு விவகாரத்தில் எந்த ஒரு அமைச்சரின் தலையிடம் இருக்கக்கூடாது என்று அவர் எச்சரித்துள்ளார். வருகின்ற 18ஆம் தேதி சட்டசபை கூடும் நிலையில் திமுகவின் மாஜி அமைச்சர்களுக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் சரியான பதிலடி கொடுக்கும் வகையில் புள்ளி விவரங்களை சட்டசபையில் வெளியிடவும் முதலமைச்சர் விஜய் தயாராகி இருக்கிறாராம். அதனால் தற்போது ஒவ்வொரு இலாக்காவிலும் எத்தனை கோடி அளவில் டெண்டர் முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்பது குறித்த பட்டியல் விஜயின் டேபிளுக்கு வந்து கொண்டிருக்கிறதாம். இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் தலைமை செயலகத்தில் இந்த ரகசிய குழுவுடன் ஆலோசனை நடத்தியுள்ளாராம் முதலமைச்சர் விஜய். அப்போது அவர்கள் எப்படியெல்லாம் வெளியில் தெரியாத அளவுக்கு டெண்டர் முறைகேடுகளில் திமுக அமைச்சர்கள் முறைகேடு செய்துள்ளார்கள், அனைத்து டெண்டர்களிலும் தங்களது பினாமிகளின் பெயரில் தாங்களே எடுத்து செயல்பட்டு இருப்பது, பெரிய அளவில் கமிஷன் பெற்றிருப்பது உள்ளிட்ட அனைத்து ஆதாரங்களும் தற்போது விஜயின் பார்வைக்கு வந்திருக்கிறது. இதன் காரணமாகவே இந்த பட்டியலை சட்டசபையில் நடக்கும் 2ஆம் கட்ட கூட்டத்தொடரில் அம்பலப்படுத்த போகும் விஜய் இது தொடர்பாக தனக்கு தரப்பட்டுள்ள அறிக்கைகளை அந்தந்த துறை சார்ந்த செயலாளர்கள் மூலமாக வெளியிட்டு சம்பந்தப்பட்ட மாஜி அமைச்சர்களுக்கு விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரவும் உத்தரவிட்டுள்ளாராம். இதன் காரணமாகவே விஜய்க்கு பல்வேறு வழிகளிலும் சங்கடத்தை கொடுத்து கொண்டிருந்தால் திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீது கை வைக்க மாட்டார் என்று மு.க. ஸ்டாலின் நினைத்திருந்த நிலையில் தற்போது அதையெல்லாம் மீறி திமுக ஊழல்களை அம்பலத்துக்கு கொண்டு வருவதற்காக ஒரு ரகசிய குழுவை களத்தில் இறக்கியுள்ள விஜய் இப்போது ஒட்டுமொத்த ஆதாரங்களையும் கையில் எடுத்து விட்டார். அதனால் இன்னும் ஒரு 6 மாதங்களில் திமுகவின் அனைத்து ஊழலும் அம்பலத்துக்கு வருவதோடு பல முக்கிய அமைச்சர்கள் கம்பி எண்ணிக் கொண்டிருப்பார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக சட்டசபையில் விஜய்க்கு எதிராக ஆவேசமாக பேசி வரும் உதயநிதி ஸ்டாலின் மீது கூட பல புகார்கள் உள்ளதாம். அதனால் அவரும் கூட விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டு கம்பி எண்ணுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் கோட்டை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. செந்தில் பாலாஜியை கட்டம் கட்டும் தாவேகா. 5 ஆண்டுகளில் நடந்தது என்ன? திமுக ஆட்சி காலத்தில் மு.க. ஸ்டாலினுக்கு மிக நெருங்கிய அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி. இவர் ஜெயலலிதா ஆட்சியின் போது அமைச்சராக இருந்த நேரத்தில் கடுமையான முறையில் மு.க. ஸ்டாலினை விமர்சனம் செய்து வந்தார். ஆனால் அப்படிப்பட்டவரை தன் கட்சிக்கு வந்ததும் முக்கிய இடத்திற்கு கொண்டு வந்தார். குறிப்பாக டாஸ்மாக் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக்கினார். இந்த நேரத்தில்தான் அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அவர் மீது வேலை வாங்கி தருவதாக லஞ்சம் வாங்கியதாக திமுக தொடுத்திருந்த வழக்கு அடிப்படையில் திமுகவில் இணைந்த பிறகு அமைச்சரான செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கட்டம் கட்டப்பட்டார். அதனால் ஓராண்டுக்கு மேலாக புழல் சிறையில் இருந்தார். அதற்கு பிறகு அவர் அமைச்சராக இல்லை என்றாலும் கரூர் சம்பவத்தில் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக விஜய், ஆதவர்ஜுனா உள்ளிட்ட பலரும் அவர் மீது குற்றம் சாட்டி வந்தார்கள். இந்த நிலையில் தற்போது தவிக அமைச்சர் நிர்மல்குமார் செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது டிரான்ஸ்பார்மர்கள் வாங்கிய வகையில் ஏகப்பட்ட ஊழல்கள் செய்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக அவர் பதவியில் இருந்தபோது 44,000 டிரான்ஸ்பார்மர்கள் வாங்கப்பட்ட நிலையில் அதில் எத்தனை கோடி ஊழல் செய்யப்பட்டது, இதனால் தமிழக அரசிற்கு எவ்வளவு இழப்பீடு ஏற்பட்டது, அது சம்பந்தமான உயர்நீதிமன்றம் அவரிடத்தில் எழுப்பிய கேள்வி என்ன என்பது மட்டுமின்றி அவர் செய்த மொத்த பித்தலாட்டங்களையும் வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டு தான் தயாராகி வருவதாக தெரிவித்துள்ளார் அமைச்சர் நிர்மல்குமார்.
குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகள் மட்டுமின்றி அதற்கு முன்பு 10 ஆண்டுகளாக மின்சாரத்துறைக்கு என்னென்ன உபகரணங்கள் வாங்கினார்கள், அதற்கு எவ்வளவு முதலீடு செய்தார்கள், அதோடு அரசாங்கத்தின் வருமானத்தை கைப்பற்றியதோடு அரசு மின்சாரத்துறையில் எவ்வளவு இழப்பீடை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பது குறித்த அனைத்து வெள்ளை அறிக்கைகளையும் வெளியிடப்படும் என்று அறிவித்திருக்கும் அமைச்சர் நிர்மல்குமார், கடந்த திமுக ஆட்சியில் ஒவ்வொரு துறையிலும் நவீனமாக்குவோம் என்று சொல்லிவிட்டு ஊழல் மயமாக்கியிருக்கிறார்கள். தங்களது வருமானம் ஈட்டுவதை மட்டுமே முழு கவனமாக செலுத்தி வந்திருக்கிறார்கள். அதனால் செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட மின்சாரத்துறையில் நடந்த ஒட்டுமொத்த குளறுபடிகளையும் நாங்கள் அப்புலப்படுத்துவோம். இந்த முறை தாவேகா அரசு சார்பில் நடத்தப்படும் விசாரணையிலிருந்து அவர் தப்பவே முடியாது. சட்டத்தின் முன்பு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் கூறியிருக்கிறார். அந்த வகையில் செந்தில் பாலாஜிக்கு தாவேகா அரசு மிகப்பெரிய அளவில் ஸ்கெட்ச் போட்டு வருகிறது. மக்களை, இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மேலும் இதுபோன்று உடனுக்குடன் நிகழக்கூடிய அரசியல் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.